ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஸ்கின்ல ரேச்சஸ் இருக்கு, எனக்கு பிம்பிள்ஸ் நிறைய வருது, எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 தான் ஆகுது, ஆனால் என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 30 ஏஜ் ஆகுற மாதிரி காமிக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகிற மாதிரி ஹெர்பல் லைஃப்ல ஃபுட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் பூஸ்டர். இதுதான் ஸ்கின்னுக்காக ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா, இந்த ஸ்கின் பூஸ்டரை யார் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இந்த ஸ்கின் பூஸ்டரை எடுத்துக்கலாம். ஏன்னா 18 வயசுக்கு மேலே தான் நம்ம ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும், நம்ம ஹார்மோன்ஸும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். எல்லாருடைய ஸ்கின்னும் ஏன் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல கொலாஜன் லெவல் கம்மி ஆகிறதால தான் நம்மளோட ஃபேஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது கண்ணுக்கு கீழே கருவளையம் அதிகமாக தெரியும், நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின்னும் இருக்கும், ஆயில் ஸ்கின்னும் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே கொலாஜன் லெவல் கம்மி ஆகிறதால தான் வருது. இந்த ப்ராப்ளம்ஸை வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல HN ஸ்கின் பூஸ்டரை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின் பூஸ்டரை நம்ம டெய்லி பேஸ்ல எடுக்கும்போது உங்க ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் சுரக்க ஆரம்பிக்கும். இதை எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சால்மன் ஃபிஷ்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சால்மன் ஃபிஷ்ல தான் கொலாஜன் அதிகமாக கிடைக்கும். இதை டெய்லி பேஸ்ல எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நீங்க எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்ல இந்த ஸ்கின் பூஸ்டரை 350 ml கோல்ட் வாட்டர் ஆர் ஹாட் வாட்டர்ல எடுத்துக்கலாம். இந்த ஸ்கின் பூஸ்டர் பேக்கெட்ல 30 சேசிட் பேக்கெட் கொடுத்திருப்பாங்க. 1 டேக்கு 1 பேக்கெட்டை எடுத்துக்கலாம். இந்த ஸ்கின் பூஸ்டரை மோஸ்டா யார் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 25 ஏஜ்க்கு மேல இருக்கிற மேல் ஆர் ஃபீமேல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் ஏஜிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. இதை யூஸ் பண்றதால அவங்களுக்கு இளமையான தோட்டத்தையும் முகப்பொலியும் தருது. நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் நம்ம ஸ்கின் அழகா வச்சுக்கணுன்றதுக்காக கெமிக்கல் ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்றாங்க. இதுல இருக்கிற கெமிக்கல்ஸால அவங்க ஃபேஸ்ல பிளாக் டாட், ஸ்கின் ரேச்சஸ்லாம் வருது. நம்ம ஸ்கின் எப்பவுமே அழகா இருக்கணும்னா நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருந்தாதான் ஃபேஸ் அழகா இருக்கும். நாம கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த செல்ஸ் எல்லாம் செத்துடும். அப்புறம் எப்படி நம்ம ஸ்கின் அழகா இருக்கும்? சோ நம்ம ஸ்கின் அழகா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல கெமிக்கல் ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ஸ்கின் பூஸ்டரை எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு இந்த ஸ்கின் பூஸ்டரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஒரு வெல்னஸ் கோச்சாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். இதே போல் அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நலமுடன் வாழ நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனோடு இணைந்து வாழ்க. நன்றி.